ஸோ ஹாய், திஸ் இஸ் அர்ஜுன் ஃப்ரம் சினிட்ரான். நம்ம மைசூர் கேலிப்ரேஷன் முடிச்சாச்சு. அண்ட் இங்கே அவங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அந்த வீடியோவில் நான் சின்ன சின்ன கிளிப் ஆட் பண்ணனான்னு தெரியல, எல்லாமே ஷார்ட்ஸில் இருந்தது. இந்த வீடியோ வந்து ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஃப்ரண்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்க்கு வந்துட்டு கான்செப்ட் 500 யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்வூஃபர் D6000 2 units அண்ட் சென்டர் கான்செப்ட் 30 அண்ட் சரௌண்டுக்கு ஐ திங்க் ஸோ கான்செப்ட் 20 if I'm not wrong, கான்செப்ட் 20. அண்ட் ஹைலைட்டான விஷயம், சரௌண்டுக்கு அவங்க யூஸ் பண்ணது ஐ திங்க் ஃப்ரண்ட் சரௌண்ட்னு சொன்னோன்னா அது தப்பு, ஃப்ரண்ட் ஹைட்டு. ஸோ திஸ் கை விச் இஸ் கான்செப்ட் 50. நிறைய பேருக்கு இது வந்துட்டு மேபி ஒரு அச்சீவ் பண்ணோம், லைக் இந்த ஒரு ஃப்ளோர் ஸ்டாண்ட் வாங்கணுன்னு இருக்கும். பட் அதே தூக்கி இங்கே பின்னாடி போட்டிருக்கு அவங்களோட டேஸ்ட்டுக்காக. அண்ட் இந்த ரூமோட செட்டப் 5.2.4 which means Dolby Atmos setup தான். ஆஃப்கோர்ஸ் ஃப்ரண்ட் வந்து ஹைட்டாகவும் மிட் வந்துட்டு டாப் மிடில் வந்துட்டு சென்டர்லேயும் வச்சு அந்த கான்ஃபிக் தான் பண்ணியிருக்கு, டாப் மிடிலாக பண்ணியிருக்கு. அண்ட் ஆஸ் யூஸ்வல் 5.2.4 அந்த கான்ஃபிகில் சூப்பராகவே வந்திருக்குங்க. மெயினான விஷயம், இங்கே யூஸ் பண்ணின ஏவி ப்ரீ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் விசிபிள். ஸோ மரன்ஸோட AV7706. ஸோ யா, அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல ப்ராசஸர், ப்ரீ ப்ராசஸர். அண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷனுக்காக மரன்ஸோட MM8077 அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு அடிஷ்னல் 2 சேனல் ஆம்ப்ளிஃபயர் விச் இஸ் ஃப்ரம் டாகா ஹார்மோனியோட டியூப் ஆம்ப்ளிஃபயர். நான் ப்ரோ டெக்கு நாங்கள் போயிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் லைக் திஸ். இந்த ரூமில் இவங்ககிட்ட இருந்த எக்யூப்மெண்ட்டில் ஆம்ப்ளிஃபயர்ஸ் இன்னும் 2 வச்சுருக்காங்க. பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராக இருந்தது, அதனால தான் இது வச்சோம். இது டியூனிங்கும் ஓகே குட்டாகவே வந்திருக்கு. அண்ட் அட்மாஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஒரு மெயினான விஷயம். அண்ட் இங்கே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா லிட்டரலாக நான் சொல்கிறத விட கிளைண்ட்டோட ரிவ்யூ எடுத்திருக்கேன், அதை நான் முடிஞ்சதில் ஆட் பண்ணுற பாருங்கள். இங்கே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு இன்னும் நல்ல சான்சஸ் கிடைக்கணும்னு நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஷூர், தேங்க்யூ. பட் என்னோட பர்சனல் ஃபீலுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ப்ரீசெட் 1 ப்ரீசெட் 2 2 ப்ரீசெட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டியூ டு சம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் லைக் அவங்களோட சப்வூஃபர் ஸ்ட்ராங்காக இல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனைலாம் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், போன கேலிப்ரேஷனில். ஸோ நவ் அது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணியாச்சு டியூ டு திஸ் சப்வூஃபர். அண்ட் டிஸ்டார்ஷனே இல்லாமல் நீட்டஸ்ட் க்ளீனஸ்ட் சவுண்ட் இதில் வருது. அண்ட் மெயினான விஷயம், இதில் எதுவுமே வந்து லார்ஜில் வச்சுருக்க மாட்டோம், எல்லாமே ஸ்மாலில் தான் வச்சுருப்போம். பட் டைனாமிக் ஏதாவது குறை வந்ததுன்னு கேட்டிங்கன்னா எந்த குறையும் வரல. டைனாமிக்கிங்கிற மாதிரி தான். அண்ட் இவங்க ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 110 inch இலைட் ஸ்க்ரீன் மேட் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் பேஃபல் அவங்க ஒரு டிசைன் கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றி தான் பண்ணாங்க. அண்ட் ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து சினிபீம் எல்ஜியோட ப்ரீமியம் அந்த ட்ரிகர் மாடல் அது வச்சுருக்காங்க. அவங்க செல் பண்ணுறதா இருக்காங்க, 4 month யூஸ்டு. ஸோ அவங்க நெக்ஸ்ட் மாடலாக 5100 ES போக சொல்லியிருக்கோம். சோனியோட ப்ரீமியம் மாடல் யாருக்குன்னா வேணும்னா வாங்கிக்கோங்க, எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் கனெக்ட் பண்ணி விடுறோம். ஸோ கிளைண்ட் வந்து 4 month யூஸ்டு 150க்கு வந்தால் கொடுத்துடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தட். அண்ட் மெயினான விஷயம், இங்கே யூஸ் பண்ண D6000 எப்படி ஆக்சுவலாக பர்ஃபார்ம் தான் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் நான் முன்னே சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் என்ன சொல்கிறதுங்க, ஒரு டைரக்டோட ஆர்ட் பேஸ் கிராஃப் இருக்குது இல்லைங்களா, லைக் அதோட பேஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேஸ் மேனேஜ்மெண்ட்க்கு ஈக்குவலாக ஆடிசே XT32 நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த லீனியாரிட்டி வைஸ் சொல்கிறேன். ஸோ அது ஒரு மெயினான விஷயம். அக்வஸ்டிக் வைஸ் வந்து இங்கே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், டோன்ட் கோ வித் லார்ஜ் பெருசாக போகாதீங்க. ஈவன் தோ இந்த ரூம் ஃபுல்லாக இவங்க வந்து லைக் 3 சைட் வால் கவர் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் ஏரியா மட்டும் அப்படியே பிளாங்க் ஏரியாவாக இருக்கும். ஐ திங்க் ஸோ 5 centimeter சம்திங் அவ்வளோதான் வந்து திக்னஸ் இருக்கும். அக்வஸ்டிக் ஃபோம் சம்திங் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் ஃபேப்ரிக் ரேப், அவ்வளோதான். பட் அந்த கிராஃபோட லீனியாரிட்டி பார்த்தீங்கன்னா 600லேருந்து 16 kHzக்கான ஃப்ரீக்வன்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா லிட்ரலாக ஃப்ளாட்டாக இருக்குது. பேஸ் ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் அங்கே இதுவாக இருக்குது. பட் இன் ரூமில் அது உங்களுக்கு தெரியாது, அது ஒன்று இருக்குங்க. ஏன்னா பேஸ் பிளாக் ஆட் பண்ணலாமான்னு கேட்டாங்க. பட் வேணாம் சார், மறுபடியும் வந்து நீங்கள் ஒரு செலவு பண்ணால் நாங்கள் கேலிப்ரேஷனில் டேக் கேர் பண்ணிக்கிறோன்னு சொல்லி அங்கே பர்ஃபெக்ஷன் கொண்டு வந்தோம். அண்ட் சவுண்டிங் வைஸ் பார்க்கையில் இன்கேஸ் பின்னாடி இருக்கிற ஸ்பீக்கர் சரௌண்ட் ஸ்பீக்கரில் ஒரு பிளாஸ்ட் நடக்குது, பேஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் சப்வூஃபர்லேருந்து விழுகிற மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. பின்னாடி இருக்கிற அதே ஸ்பீக்கர்லேருந்து தான் அந்த பேஸ் வர மாதிரியான ஃபீல் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அண்ட் இன்ஃப்ரா அட்டைன் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா ப்ராபப்ளி லிட்ரலாக அட்டைன் பண்ணுது. ஐ திங்க் ஸோ 15 Hz 16 Hz கீழே வரையும் இந்த சப்வூஃபர் ப்ராப்பராக போகுது வித்தவுட் டிஸ்டார்ஷன். அது ஒரு மெயினான திங்கு.
அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடிச்சு தூக்குதுங்க. எல்லாமே வந்து ப்ரீமியம் சீரியஸ், எதுவுமே வந்து ஐ திங்க் ஸோ 1 லேக்குக்கு கம்மியாக இல்லை. ஸ்பீக்கர்ஸே பார்த்திங்கன்னா ஐ திங்க் 7.5 lakhs எம்ஆர்பி ஃப்ரண்ட்டு எல்லார் மட்டும். அண்டு சென்டரோட பட்ஜெட்டும் சரௌண்டோட பட்ஜெட் அட்மாஸ் பட்ஜெட் எனக்கு தெரியல. சம்திங் மோர் தென் தான். எல்லாமே ப்ரீமியம் ஆக்சுவலி கான்செப்ட் சீரீஸ்லேருந்து. சப்வூஃபர் வைஸ் வந்து 130 150 அந்த ரேஞ்சுக்குள்ளே பேஸ் ஆன் த டீலர் இந்த ரேஞ்ச் எல்லா பேராமீட்டர்ஸில் செல் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் பார்த்து வாங்கிக்கோங்க. D6000 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. ப்ராப்பராக டியூன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்த்து தாங்க. ஏன் நான் எத்தனை டைம் சொல்கிறேன்னா, அது டிஎஸ்பி பேஸ்டு, நார்மலாக நம்ம நார்மல் சப்வூஃபர் மாதிரி கிடையாது. பட் ப்ராப்பராக EQலேருந்து எல்லாமே லைக் ஏன் ப்ரோ EQ யூஸ் பண்ணுறீங்க திடீர்னு ஃப்ளாட்லேருந்து நீங்கள் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, சில ரூமில் ஃப்ளாட்லேயே நம்ம வந்து இங்கே அச்சீவ் பண்ணிடலாம் கிராஃபில். பட் இங்கே இந்த சப்வூஃபர் நாங்கள் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு அந்த லீனியாரிட்டி எடுக்க முடிஞ்சு. அந்த விஷயத்தினால தான். பிகாஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அகெயின் இந்த டைமும் கிளைண்ட் வந்துட்டு சூப்பராக இருக்குது, பட் எனக்கு வந்துட்டு பேஸ் வந்துட்டு ரொம்ப ஹிட் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொன்னார். ஸோ அந்த இடம் எனக்கு வந்து இட் ஷுட் பி ஸ்லோப், ஐ மீன் கூலாக பட் பஞ்சியாக விழுகணுன்ற மாதிரி கேட்டார். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இன்டென்டட் மிக்ஸில் எந்த மாதிரி அவங்க மிக்ஸ் பண்ணியிருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம். பட் செகண்ட் டைம் வந்து அவர் கேட்டதுனால அந்த கஸ்டமைசேஷனில் அங்கே ஆப்டிமைஸ் பண்ணி ஸ்மூத்தன் பண்ணி கொடுத்தோம். ஸ்மூத்தன்னா அப்படியே குறைஞ்சது கிடையாது. திஸ் ஆல்சோ ஹிட்டு, பட் ஸ்மூத்தாக ஹிட் பண்ணி அந்த எக்ஸ்டென்ஷன் எடுத்து போகுன்ற மாதிரி தான் பண்ணோம். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்டர்ஸ்டெல்லார் சீன் டெஸ்ட் பண்ணோம், அங்கேயும் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுச்சு. அண்ட் சில டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் நடக்குதுன்னா ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி தான் பின்னாடி நடக்கிற மாதிரியான அந்த ஒரு விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட் வைஸுமே சூப்பராக இங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆட்மாஸ் வைஸும் பர்ஃபெக்டாக அலைன் ஆகிருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்த அவர் அப்கிரேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ 5100 ES போட சொல்லியிருக்கோம் அப்கிரேட்டில். அண்ட் அவரு தான் வாண்டடாக என்னென்னு கேட்டார், எனக்கு இந்த டாகாவை தூக்கிட்டு இங்கே ஒரு 2 சேனல் மரன்ஸ்லேயே போட்டுடலாம் அட்மாஸ்க்கு அப்படின்னாரு. சரி ஓகே சார் பண்ணலாம், பட் என்ன மாற்றினாலையும் அகைன் கேலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் பண்ணிட்டா எதையும் மூவ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஒரு மெயினான விஷயம். ஸோ ஏன்னா ட்ரைவ்ஸ் எல்லாமே அந்த ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ்க்கு தான் வந்து டியூன் ஆகிருக்கும். அதுதான் ஒரே ஒரு விஷயங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்யூப்மெண்ட் வந்து பார்த்துறீங்க. அண்ட் இன்னொரு பெரிய ஒரு விஷயம், நீங்கள் ஒரு ஆம்ப்ளிஃபயரில் கேலிப்ரேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசர் எடுத்து இதில் பண்ணி வச்சுருக்கீங்க. இதை நீ தூக்கிட்டு ஒரு XPA எமோட்டிவாவில் இருந்தோ இல்லை டோன் வின்னர்லேருந்தோ வந்து 8300PA அந்த மாதிரி ஆம்ப்ளிஃபயர் இதில் போட்டுட்டு அதே கேலிப்ரேஷன் ஃபைலில் அது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பண்ணவே பண்ணாது. ஏன்னா அதோட கெயின் வேல்யூஸ் அண்ட் சேனல் லெவல்ஸ் எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால மறுபடியும் சேனல் லெவல்ஸ்லேருந்து டிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு மெயினான விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் யாரும் கோட்டை விட்டுறாதீங்க. கோட்டை விட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதுதான். ஸோ இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் பேஸ் பண்ணி டெக்னிக்கலான கண்டென்ட்ஸ்க்கு சினிட்ரானை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் டெக்னிக்கலாக சூப்பராக கேலிப்ரேட் பண்ணாலும் கூப்பிடுங்க, கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3 செக்மெண்ட்டில் பண்ணுறோம். பேசிக்கு, மிடில் அண்ட் அட்வான்ஸ் ப்ரீமியம். அந்த மாதிரி ப்ரீமியம் வந்துட்டு இவருக்கு பண்ணது ப்ரீமியம்ங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டாக 3 to 4 days வந்து எடுத்துருச்சு. ஸோ என்ன ப்ரீமியம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கஸ்டமைசேஷன் என்டையராக இருக்கும். எவ்வளோ டைம் நீங்கள் வந்து இதை மாற்றணும் அதை மாற்றணுனாலே அவ்வளோ டைம் நிதானமாக மெதுவாக மாற்றுவோம். அண்ட் மெதுவான அந்த ஸ்லோ கிடையாது, ப்ராப்பராக. அண்ட் மெயினான விஷயம், எங்களுக்கான டைம் அது கொடுத்தா தான் உண்டு. நீங்கள் வந்து நான் நிறைய பே பண்ணுறன்றதுக்காக நீங்கள் டைமே கொடுக்காம வந்து ஜஸ்ட்டு இது பண்ணிங்கன்னா we can't do anything. அது நாங்கள் எடுக்கவும் மாட்டோம். அது ஒரு மெயினான விஷயம். எங்களுக்கான டைம் அண்ட் ஃப்ரீடம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான அந்த இது வந்துடும். ஓகே, அப்போனா வந்து மிடில் இருக்கிறது லோவில் இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் அப்படி கிடையாது. இப்போது இன்கேஸ் உங்கள் சிஸ்டம் ரொம்ப ப்ராப்பராக சூப்பராகவே இருக்குன்னா அதுலேயும் நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம். பட் பெட்டர்மெண்ட் எதில் இருக்குன்னா ப்ரீமியம் ஒன்று தான் இருக்கும். ப்ரீமியம் வந்துட்டு நம்ம லைசன்ஸ் பேஸ்டு XT32 ஆர்எல்ஸ் இன்கேஸ் வந்து கிளைண்ட் வந்து டிரெக்ட் பேஸில் வேணும்னு கேட்குறாங்கன்னா லைசன்ஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னா அதுவுமே அந்த மாதிரி தான் எடுக்கும். பட் டிரெக்டை விட ஆடிஸ் XT32 இன்னமும் பெட்டராக இருக்கும். அதுதான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஆம்பிளிஃபிகேஷன்ஸ். அண்ட் சில பேருக்கு வந்துட்டு ப்ரோ ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனை பேர்கிட்ட இருக்குதுன்னு தெரில. என்கிட்ட ஒரு ட்ரினோ இருக்குது, இல்லை வந்து ஆந்தமோட ப்ரீமியம் இருக்குது, ஆர் சம்திங் வந்துட்டு இங்கே பார்க்காதவங்க வச்சுருக்கிற ஒரு ஏவி ப்ரீ ப்ராசஸர் ஆர் AVR இருக்குது. அதுக்கு நீங்கள் கேலிப்ரேட் பண்ணுவீங்களான்னா கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த ஒரு ஸ்பீக்கராக இருந்தாலும் எங்களால் கேலிப்ரேட் பண்ண முடியும். அதுக்குன்னு ரொம்ப லோவர் எண்ட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா பொருள் எடுத்துகிட்டு வந்து 1 லட்ச ரூபாய்க்கான எஃபெக்ட் கேட்டிங்கன்னா அது கிடைக்காதுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் சூஸிங் ரொம்ப ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. அண்ட் பை.